ஒவ்வொரு வாரமும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மஸ்ஜிதினுடைய விரிவாக்க தேவைக்காக அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஸ்ஜிதினுடைய தேவைக்காக விரிவுபடுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய நிர்வாகம் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இடத்தினுடைய மதிப்பு 55 லட்சம் ரூபாய்க்கு மேல். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 50 லட்சம் ரூபாய் வரை அதை கட்டுவதற்கான செலவுகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயினுடைய எஸ்டிமேட். தொகை பெரிதாக தெரியலாம். இவருக்கு என்ன வேலை, 50 லட்சம் 1 கோடி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறார். யார் கொடுக்கிறது? எப்படி இது வசூல் செய்ய முடியும்? கனிமிக்கு அல்லாஹினுடைய நல்லடியாகலே நம்முடைய முயற்சிகள் பரிசுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கான். 50 லட்சம் 1 கோடி என்பதாக பார்த்தால் அது பெரும் தொகையாக தான் தெரியும். ஆனால் நாம் நம்முடைய பொறுப்புகளை பகிர்ந்து பரிமாறிக்கொண்டு நாம உழைப்பு செஞ்சோம், முயற்சி செய்தோம் என்பதாக சொன்னா நிச்சயமாக சாத்தியமாகும். இப்ப நம்முடைய பள்ளியில ஜும்மாவில கிட்டத்தட்ட கீழே மேல எல்லாம் கணக்கு போடும்போது 200 பேர் தொழுகிறாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம ஒவ்வொருத்தரும் 10 நபர்களுக்கு பொறுப்பெடுக்கணும். 10 பேர், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபாய், 10 பேருக்கு பொறுப்பெடுக்கணும். என்னுடைய தொகை 3000மோ அது 30,000மோ 30 லட்சமோ அல்லாஹ் எங்களுக்கு நம் ஒவ்வொருவருக்கும் என்ன சக்தி வசதியை கொடுத்திருக்கானோ அதை நாம கொடுப்போம். நம்முடைய தொகை இல்லாமல் 10 பேர் இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 நபரை நம்மளால சந்திக்க முடியாதா? ஒவ்வொருத்தர் இடத்துல 3000 ரூபாய். நீங்க சர்வசாதாரணமாக 1000 2000 ஹோட்டல்ல போய் செலவாயிட்டு இருக்கு. 10 நபர், ஒரு நபர் 10 நம்மள மஹல்லாவில தொழுகக்கூடிய ஜும்மாவுக்கு வரக்கூடிய 200 பேர்களும் ஒவ்வொருத்தரும் நாங்க 10 பேருக்கு பொறுப்பெடுத்து 30,000 ரூபாய். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் இதே ஜும்மாவில் சொன்னேன், நான் அப்படி பொறுப்பேற்றுக் கொள்றேன். என்னால இன்ஷா அல்லாஹ் குறைந்த காலகட்டத்துல ஒரு 30,000 ரூபாய் மஹல்லா வாசிகள் அல்லாமல், ஏன்னா மஹல்லா வாசிங்க நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி நம்முடைய மஹல்லாக்காக செஞ்சிருவாங்க. என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய நட்புகள் இருந்து இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு 30,000 ரூபாய் என்னால முடிஞ்சு நான் கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அல்லாஹ்வுடைய கிருபையில பெருமைக்காக சொல்லல, நம்மிடத்துல ஆர்வம் உண்டாகணும். நான் சொன்ன தொகையை விட 3 மடங்கு அதிகமாகவே இந்த 1 மாத காலத்துக்குள்ளேயே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில உறவுகள் நண்பர்கள் மூலமாக வாங்கி கொடுத்திருக்கு. நம்ம ஒவ்வொருத்தருமே பொறுப்பெடுக்கணும். போன வாரம் இதே போலதான் அசருடைய நேரத்துல ஜமாத்தார்களோடு சேர்ந்து ஒரு நபரை போய் சந்திச்சோம். அவர் வெளிநாடுகள்ல பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவர். அவர் சொன்னார், நான் மாசம் மாசம் என்னால முடிஞ்சதை கொடுத்துறேன், என் நண்பர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்றேன்னா அவங்க ஏதாச்சும் செய்வாங்க. அப்படி போய் 2வது நாள் 20,000 ரூபாய் போட்டு விட்டார். சவுதியிலிருந்து குவைத்திலிருந்து என்னுடைய நண்பர் அமிழ்ச்சி விட்டார் என்பதாக சொல்லி பள்ளிவாசலுடைய பேங்க் அக்கௌண்ட் ஏறிச்சு. நம்முடைய மஹல்லா வாசிகள்ல பொறுப்புதாரிகள் பல பேர் 50,000 ரூபாய்க்கு பொறுப்பெடுத்து கொடுத்தாங்க. 30,000 பல தொகைகள் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில பொறுப்பெடுத்தவங்க அதை செய்து கொண்டு இருக்காங்க. எனவே நாம ஒவ்வொருத்தருமே 100 பேர் 200 பேர் கணக்கு வைங்க, 100 பேர் இருக்கும் என்பதாக சொன்னா ஒரு நபர் 10 பேருக்கு பொறுப்பெடுத்தோம், 30,000 ரூபாய் ஆச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே 100 பேர் இப்படி 10 நபராக பொறுப்பெடுத்தா 30 லட்சம். 100 பேர் ஆள், நம்ம 1 கோடி 50 லட்சம் பெருசா 10 பெருசா தெரியும். 100 பேர் ஆளுக்கு 10 பேர் பொறுப்பெடுத்து 3000 ரூபாய் வாங்கணும்னு சொன்னா 30 லட்சம் ரூபாய். 200 பேர் ஆளுக்கு 10 பேர் கணக்கெடுத்து ஆளுக்கு 3000 ரூபாய் வாங்கணும் என்பதாக சொன்னா 60 லட்சம். இடத்துடைய தேவை முடிஞ்சு போச்சு, பத்திர செலவோட முடிஞ்சிருச்சு. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இதெல்லாத்தை விட நம்முடைய இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மாநிலங்களில் ஒரு மாநிலமாக இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டில் டோட்டல் முஸ்லிம்களினுடைய புள்ளி விவரம் 2023 கடந்த ஆண்டினுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு 5.86%. எந்த அளவுக்கு என்பதாக சொன்னா டோட்டல் பாப்புலேஷன் தமிழ்நாட்டினுடைய டோட்டல் மக்கள் தொகையில த லார்ஜஸ்ட் ரிலிஜியனாக முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. இந்துயிசம் அண்ட் கிறிஸ்டியனிசம், இந்துக்களுக்கு அடுத்து கிறிஸ்டியன்களுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி பீப்புளாக முஸ்லிம்கள் இருக்காங்க. எவ்வளவு என்பதாக சொன்னா 42,29,479 பேர் தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் இருக்காங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நம்முடைய செய்திகள் வலைதளங்கள்ல நாம நம்முடைய பள்ளி தேவைக்காக பரப்பி கொண்டிருக்கோம். இந்த 42,29,479 தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு இந்த செய்தியை நாம அனுப்பி ஒரு முஸ்லிம் இடத்திலிருந்து 3 ரூபாய், வெறும் 3 ரூபாய், 3000மோ 30 ரூபாவோ 3 லட்சமோ 30,000 ரூபாவோ அல்ல, வெறும் 3 ரூபாய் 42 லட்சம் முஸ்லிம்களையும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்முடைய பள்ளிக்காக வெறும் 3 ரூபாய் கொடுத்தா வசூலாகக்கூடிய தொகை 1,26,88,437 ரூபாய். பள்ளிக்கு இடத்தையும் வாங்கிடலாம், பள்ளியும் கட்டிடலாம், நிஸ்வான் மதரசாவையும் கட்டி முடிச்சிடலாம்.
ஒரு முஸ்லிம், தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம், ஒவ்வொரு முஸ்லீமும் ஆளுக்கு 3 ரூபான்னு கொடுத்தாங்க. இது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இறங்கி வீதி வீதியாக கடைக்கரையாக இன்னைக்கு அப்படிதான் வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க. மதரசாக்களுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக. நாமளும் அப்படி இறங்கி செஞ்சா தான் இந்த தேவை ரொம்ப லேசாக முடியும். அப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் கட்டினாங்க. சில இடங்கள்ல அதற்கு விதிவிலக்கு. யாராச்சும் ஒருத்தர் 2 செல்வந்தர்கள் பொறுப்பெடுத்தாங்க, இடத்த வாங்கினாங்க, ஒரே ஆளா கட்டி கொடுத்துட்டு போனாங்க. அதெல்லாம் ஆதி காலத்து கதை. இப்போ 1-2 நடக்கு. எனவே இப்படி நாம கான்செப்ட் பண்ணோம், இப்படி செய்திகளை நாம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஆளுக்கு 3 ரூபா கொடுத்தா நம்முடைய பள்ளிவாசலுடைய தேவை நிரப்பமாக அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில அது நிறைவேறக்கூடியதாகும். எனவே முதல் பொறுப்பு நம்முடைய பொறுப்பு, நம்முடைய தொகை. அது அல்லாமல் 10 பேருக்கு இந்த செய்திகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சமுதாய மக்களுக்கு இந்த நம்முடைய தமிழகத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்தோம் என்பதாக சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி தானாக வரக்கூடியதாக இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சதக்கா கொடுக்கும் போது அதுல அத்தரை தடவி கொடுப்பாங்களாம். அவங்களுடைய ஹாதிமா பெண்மணி கேட்டாங்க, நாயகி ஏன் அத்தர் தடவி கொடுக்குறீங்க, கொடுக்குற காசுல ஏன் அத்தர் வாசனையா இருக்கணுமா? ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த சதக்காவை அந்த யாருக்கு கொடுக்கறனோ அந்த மிஸ்கின் கையில வாங்கறதுக்கு முன்னாடி அது அல்லாஹ்வுடைய கைக்கு போதும் நபி அவங்க சொன்னாங்க. நாம கொடுக்கக்கூடிய 1 ரூபாவோ, ஒரு 100 ரூபாவோ, ஒரு 1000 ரூபாவோ, 1 லட்சமோ அது யாருக்கு கொடுக்கிறோமோ அது அவங்க கைக்கு போறதுக்கு முன்னாடி அது அல்லாஹ்வுடைய கைக்கு போகுது. அல்லாஹ் அதை வாங்குறான். எனவே அது மனமானதாக இருக்கட்டும், அல்லாஹ் திரும்ப அதை தரான். எந்த அளவுக்கு நபி அவங்க சொன்னா, ஒரு குதிரை குட்டியை ஈன்று அது எப்படி அது வளர்ந்து பெரிதாகிறதோ அது போல நாம கொடுத்த சதக்கா, நாம கொடுத்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கான செலவுகள் குதிரை பெரிதாகி பெரும் தோற்றமாக காட்சி அளிப்பதை போல அது திரும்பவும் அல்லாஹ் நம்ம இடத்துல பன்மடங்காக பெருக்கி தரான் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொன்னாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உழைப்பு செய்யணும், செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். நாம குறைஞ்சபட்சம் நம்முடைய குடும்பத்துல நண்பர்கள 10 நபர்களை சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தரும் இப்படி பொறுப்பெடுத்தோம்னு சொன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். 1 வருஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 மாசத்திலேயே டார்கெட்டை முடிச்சிடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை விசாலப்படுத்துவானாக. நம்முடைய மஸ்ஜிதினுடைய தேவையை விரிவான முறையிலே, விரைவான முறையிலே, நிரப்பமாக